Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு. திமுக கூட்டணியில் சிபிஎம்முக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கின்றோம். தேர்தல் தொடர்பான செய்தி. திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிபிஎம்முக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிபிஎம்முக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சிபிஎம் இடையே தற்பொழுது தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கலாம். ரம்யா, வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக பிடிவாதத்துடன் செயல்பட்டு 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பழைய கட்சிகளுடைய தொகுதிகளை குறைத்து புதிய கட்சிகளான தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழங்குவது என்பது திமுக தலைமை எடுத்த உத்தரவாகும். அந்த உத்தரவுக்கு பணிந்து திமுகவினுடைய கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கி செல்லலாம் என்ற அடிப்படையில் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுக்கான தொகுதிகளை குறைத்துக் கொண்டன. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் 12 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் தொடங்கி இறுதியில் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த 6 தொகுதிகளையாவது தங்களுக்கு ஒதுக்குங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தும் மன்றாடியும் கூட 5 தொகுதியில் தான் ஒதுக்க முடியும் என்பதில் உறுதியாக இருந்த திமுக இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு வீழ்த்தி திமுக வெற்றி பெற்றிருப்பதாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரை 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுக்கும் இடையே 4 முறை இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. 2 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 2 முறை சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளுக்கு மேலாக ஒரு தொகுதியை கூட ஒதுக்க முடியாது என்பதில் இறுதி வரை உறுதியாக இருந்து தற்போது அதை சாத்தியப்படுத்தியும் காட்டியிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஒதுக்கவிருந்த அந்த ஒரு தொகுதியாவது தங்களுக்கு கூடுதலாக ஒதுக்கி தரும்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளை அல்லது கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளையோ அல்லது அதற்கு கூடுதலான தொகுதிகளையோ ஒதுக்கினால் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குமோ என்ற ஒரு அச்சமும் கேள்விக்குறியும் திமுக தலைமை மத்தியில் இருந்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் இந்த முறை 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்பதை திமுக ஆரம்ப நிலையிலேயே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. வேறு வழி இல்லாத காரணத்தினால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகளை வாங்கிக் கொள்வோம் என்ற அடிப்படையில் 5 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் 2 முறை முதலமைச்சரை சந்தித்தும் தொடர் போராட்டத்திற்கு பிறகும் கூட ஒரு தொகுதியை கூட உயர்த்த முடியாமல் அதே 5 தொகுதிக்கே திமுக ஆரம்ப கட்டத்தில் முடிவை எடுத்திருந்த அந்த 5 தொகுதிக்கே தற்போது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிபணிந்திருப்பதாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையில் ஒரு தொகுதியாவது ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே திமுகவினுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. தற்போது வரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதன் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தனை கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதியாகி எண்ணிக்கை என்பது முடிவாகி இருக்கிறது. இன்னமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மய்யம், அது போக சிறிய சிறிய கட்சிகள் அமைப்புகளுடனும் திமுக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி, சுமூகமான சூழல் எட்டப்படவில்லை, உடன்பாடு எட்டப்படவில்லை, பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என தொடர்ந்து ஒரு கூட்டணி கட்சிகளை அவமதிக்கக்கூடிய வகையிலும் பெரிய அண்ணன் மனப்பான்மையிலும் திமுக நடந்து கொண்டிருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இருந்தாலும் போல
திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டி இருக்கிறது. எனவே கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தொகுதிகளை குறைத்து திமுகவுக்கு வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விடுத்திருக்கிறார். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு வழி இல்லாமல் 5 தொகுதியை ஏற்றிருக்கிறது. ஆனால் நாளை மறுநாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் 10 தொகுதிகளில் இருந்து தற்போது 8 தொகுதியாக குறைந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை ஒதுக்கிய 6 தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியை, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எப்படி ஒரு தொகுதியை குறைத்தோமோ அதே போல விசிகாவும் ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போலவே விசிகா தொகுதியை குறைத்துக் கொண்டு திமுகவினுடைய தலைமைக்கு அடிபணியுமா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி மாற்று அரசியலை முன்னெடுக்குமா என்பது தொடர்பான தகவல்கள் அடுத்தடுத்த தினங்களில் தெரிய வரும். திமுக சிபிஎம்முக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கி இருந்தாலும் கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை உடன்பாடு தற்பொழுது வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தேர்தலில் எது பலனளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விக்னேஷ், விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.